ஆனால் டைவர்ஸ் கான்செப்ட்டுங்கிறது வந்து காமனுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கால்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலாச்சு டைவர்ஸ் ரிகார்டிங் கால்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு முக்கிய புள்ளி ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு காமன் லேமன் வந்து பண்ணக்கூடிய ஒரு 10 கால் டைவர்ஸ் கொடுத்து இருக்குங்க. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு, ரைட்டுங்களா? இது மோர் தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து உங்களுக்கு லவ் மேரேஜஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. விருப்ப திருமணம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. விருப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பை பார்த்து அவங்களுக்கான பொருத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணிக்கிறது நல்ல விஷயங்கள்ங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி அவரோட டைவர்ஸ் ஆகட்டும், முன்னாடியே ரொம்ப வருஷம் கதை வந்து நம்ம தனுஷ் அவங்க ஐஸ்வர்யா அவங்களதாகட்டும்ங்க. இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெண்டிங்க்கு போடுறாங்க, என்ன கான்செப்டில் போகிறாங்கன்னு கிடையாது. பட் என்னென்னா ஜாதக அமைப்பில் அவங்க வந்து பார்த்து திருமணம் பண்ணாலுமே, ஏன்னா ஒரு செலிப்ரிட்டின்னு ஒரு பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரிலீஜியஸ் விஷயமோ இல்லை கேஸ்ட் விஷயமோலாம் பெருசாக பார்க்கறது கிடையாது. அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்டேட்டஸ் லெவலில் நல்லா ஒத்து போகுதா, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுமே வந்து நிதானமாக வந்து இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து பொருத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது.